ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேசிங் பீஸ்ட். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, கவாசாக்கியோடைய புது ஷோரூம் லான்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக. அண்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக்சுவலி இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி வந்து ஓவரால் ஒர்க்லாம் முடிஞ்சு பூஜை போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதை வந்து முடிச்சுட்டு லான்ச் வந்து இன்னும் ஒரு 10 to 15 டேஸில், மேபி இந்த மந்த் எண்ட் இல்லைனா வந்து நெக்ஸ்ட் மந்த். அண்ட் டைம் இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகுது. ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ எடுக்கலாம், இன்னும் லான்ச்சுக்கு முன்னாடி எப்படி ஷோரூம் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் வியூவாக இருக்கட்டும் எப்படி இருக்குது பார்க்கலாம் சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே பூஜை போட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒர்க் இருந்ததுனால வர முடியல. ஸோ அதை முடிச்சுட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ், நம்ம ஷோரூம் கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ரூட்டு எப்படி வரணுன்றது. ஆப்வியஸ்லி இது பச்சை பஸ் ஆப்போசிட் தான் இருக்குது நம்மளோட ஷோரூம். நம்மளுடைய கவாசாக்கி ஷோரூம் தோ இங்கே இருக்குது, பார்த்தீங்களா, தெரியுதா? இந்தியா. ஸோ கைஸ், இதான் வந்து நம்மளுடைய பழைய ஷோரூம். அண்டு என்னடா புது ஷோரூம் சொல்லிட்டு திருப்பி இதே ஷோரூம்க்கு வர நினைக்கலாம். இந்த ஷோரூம் இல்லை கைஸ், வாங்க நம்ம புது ஷோரூமுக்கு போகலாம். புது கவாசாக்கி ஷோரூம். அண்ட் வந்து இன்னைக்கு காலையில் தான் இதுக்கு பூஜை போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலுக்காக கேட்டு நம்ம வந்து இப்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வண்டி ஃபஸ்ட்டு வண்டி கவாசாக்கி ஷோரூம்லேருந்து வெளியில் நிற்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் வண்டி. அண்ட் செமையாக இருக்குல்ல. அண்ட் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரேன். ஸோ இதுதான் நம்மளுடைய புது கவாசாக்கி ஷோரூம். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியுதா, என்னடா ட்ரான்சிஷன், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரான்சிஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுதான் நம்மளுடைய புது ஷோரூம். ஸோ ப்ரோ இங்கே தான் இருக்கார். அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷோரூமை சுற்றி பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா W175 வண்டிலாம் நிற்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போதைக்கு இங்கே எந்த வண்டியும் விற்கல. அண்ட் 900 இருக்குது, புது மாடல் லான்ச் ஆகிருக்குல, அது வந்து அவங்க வைக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா Z650 RS இருக்குது. அது கூடவே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Versys 650 இருக்குது. அண்ட் இங்கே வந்து இன்னும் வெஹிக்கல்ஸ் எதுவுமே வைக்கல. ஸோ ஷோரூம் இப்போ தான் ஓப்பன் பண்ணிருக்கனால சூப்பராகவே இருக்குது. ஆக்சுவலாக ஸ்பேஷியஸாக பழைய ஷோரூமுக்கு இருக்குது, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்ம ப்ரோ தான் இங்கே போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக அவர்கிட்ட நம்ம போவோம், அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துருவோம். அந்த இது வந்து லைக் ஸ்டாஃப்ஸ் இருக்குது ஏரியா, அதர் பில்லிங் கவுண்டர் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க, ரிசப்ஷன் ஏரியா. அண்ட் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிவர் மார்க், நம்ம கவாசாக்கியில் ரிவர் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது மாடல்ஸ் தான் இங்கே வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்களே. இங்கே தெரியுதா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு 300 Ninja 300 வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6R ZX 6R வந்து அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு ஸ்டோரில். அண்ட் ஆக்சுவலாக இது யாரும் புக் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக வந்து சும்மா MOPஸ்க்கு வைக்க மாட்டாங்க. ஏன்னா புக்கிங் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து அவைலபிலிட்டி வருமே, மற்றபடி இங்கே பார்க்குறதுக்கு கூட வண்டி அவைலபிள் இருக்காது. அண்ட் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குல்ல 6R புது லுக். ஆக்சுவலாக இது வந்து 2025 லுக் இந்த 6R வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் அப்படியே இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புது 10R இருக்குது. நமக்கு பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இது புது 10R. அப்படியே ரைட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய 10R இருக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது 2024 வரைக்கும் லான்ச் ஆன 10R. அண்ட் அப்படியே இது பார்த்தீங்கன்னா 2025 லான்ச் ஆன 10R. அண்ட் 2025 லான்ச் ஆகிற வெஹிக்கிள்ஸ் வந்து 2024 வந்து எண்ட்லேயே வந்து நமக்கு வந்துடும். அதுதான் இப்போ இது. ஸோ அது பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா SBK ரேஸில் 10R ஓட்டுற போஸ்டர்ஸ் தான் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6R அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் இங்கே ஆக்சசரிஸ் சொல்லிட்டு ரைடிங் கியர்ஸ் மாதிரி ஹெல்மெட்டு. அண்ட் வந்து சூப்பராக ஆக்சுவலாக மேசிவாக இருக்குது பார்க்க, ஒரு மாதிரி பெரிய ஸ்டோர், ஒரு ப்ரீமியம் ஸ்டோர். இப்போ தான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் பைக்கு ஒரு ப்ரீமியம் ஸ்டோர் ஓப்பன் பண்ண மாதிரியே இருக்குது. அண்ட் ப்ரோ தான் இங்கே வந்து சும்மா சுற்றிட்டு இருக்காரு. ப்ரோ இவ்வளோ தான் என்ன அப்படியே எதுவுமே தெரியாத சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரோ ஹாய். ஹாய் ஹாய் ஹாய். என்ன பயங்கரமாக சுற்றிட்டே இருக்கீங்க, மேனேஜரா நீங்கள் தான்? அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக செக் பண்ண, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண, வேறு எதுவும். ஓகே ஓகே ஓகே. பயங்கரமாக ஸ்டோரு, புது ஸ்டோரு. அப்புறம் எப்போ லான்ச்சு? லான்ச்லாம் இல்லை, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சும்மா இனாக்ரேஷன் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கு. அது மழைனால பண்ண முடியாம போயிடுச்சு. ஓகே ஓகே. ஒரு 15 டேஸ் கழிச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ இந்தியா கவாசாக்கில இருந்துட்டு மேனேஜிங் டைரக்டரு, ஓகே ஓகே, மார்க்கெட்டிங் ஹெட் எல்லாமே வந்து பண்றதா இருக்கு.
ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆனால் வந்து டெலிவரிஸும் நடக்குது இப்போ. கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது என்ன ஹோர்டிங்லாம் பின்னாடி எதாவது சொல்லி போட்டிருக்கு? இது வந்துட்டு இந்த பிராண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா W175 வந்துட்டு ஸ்டாண்டர்ட் மாடலில் ரெட் கலர் வந்துட்டு புக் பண்ணால் உங்களுக்கு ஓகே ஓகே சர்வீஸ் பேக்கேஜ் வந்து ஃப்ரீ கேர் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து 4 இயர்ஸ் வந்துட்டு ஆனால் உங்களுக்கு இந்த மாடல்லாம் சேல் ஆகுதா ப்ரோ? ஏன்னா வந்து இங்கே வந்தாலே ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலு ஒரு இப்போ இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாலுமே எல்லாமே டெலிவரிக்கு தான். அதான் நானும் ஆல்ரெடி சொன்னேன் வீடியோலயே. ஏன்னா வந்து டெலிவரி வந்தால் மட்டும் தான் எங்கள் வீடியோ வண்டிலாம் இருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமாம், இல்லை இப்போ நாங்கள் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வண்டி எல்லாமே. இப்போ அந்த வேர்சை 650லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டாக் தான். ஓகே. இப்போ இந்த 10 புக் ஆகல, அது இன்னும் புக்கிங் ஆகல, அது இன்னும் புக் ஆகல. இந்த Z60 RS பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாக், பட் நாளைக்கு அது புக் ஆயிடும். அந்த வண்டி நாளைக்கு புக் ஆகுது. இந்த 10 RS ஃப்ரீ ஸ்டாக் தான் வந்தது, பட் ஆனால் புக் ஆயிடுச்சு, வண்டி ஃபுல் பேமெண்ட் ஆயிடுச்சு. வந்தப்ப ஃப்ரீ ஸ்டாக்கா வந்தது. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். 6 RS ஃப்ரீ ஸ்டாக்கா வந்தது, அதுவும் புக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இந்த நிஞ்சா 300 பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ ஸ்டாக். இதுதான் ஃபர்ஸ்ட் பைக் தமிழ்நாட்டிலேயே. ஓகே. கலர் அவ்வளோ உங்களுக்கு யாரும் புக் பண்ணல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பைக் தமிழ்நாட்டில். இந்த கலரே தான் ஃபர்ஸ்ட் பைக்கா? ஃபர்ஸ்ட் பைக் தமிழ்நாட்டில். ஓகே ஓகே. ஆல் ஓவர் இந்தியால, தமிழ்நாடு மட்டும். ஓகே ஓகே. இந்தியாவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வேற ஸ்டேட்ஸ்லாம் டீலர்ஷிப்ல. ஓகே ஓகே ஓகே. இன்னும் நிறைய பைக்ஸ் இருந்தது, எல்லாமே டெலிவரி பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஷோரூம் லான்ச் ஆயிருக்குல்ல, ஸோ இதுக்கு எதனா ஆஃபர் அந்த மாதிரிலாம் என்ன பண்றீங்களா இல்லை எப்படி? அது அந்த இனாகிரேஷன் அப்போ இருக்கு. சூப்பரா இருக்கு ஆக்சுவலா ஷோரூம் வந்து. அந்த ஷோரூமுக்கு இதுக்கும் பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ மேசிவா, அந்த ஒரு ப்ரீமியம் வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரீமியம் ஷோரூம் மாதிரி இப்போதான் எனக்கு ஆக்சுவலா ஃபீலே ஆகுது. ஏன்னா வந்து அந்த இடம் நான் டெலிவரி எடுத்தது அங்கே தான். அது ஒரு பர்சனல் ஒரு கனெக்ட் இருக்கும், எல்லாமே நான் ரெகுலராக வந்தது. ஆனால் இந்த ஷோரூம் வந்து பார்க்கும்போது ப்ரீமியமாக பார்க்கும்போது செம்ம ஒரு ப்ரீமியமாக ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஷோரூம் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே ஓபன் பண்ணனால, ஸோ அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்துட்டு அவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் பைக்ஸ் என்ஜிஆர்சிஸ் தான் ரொம்ப கம்மி. ஆமா, இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பைக்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே ஓகே. அப்ப அங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா மல்டி பிராண்ட் மல்டி டீலர்ஷிப் மாதிரி அமைச்சாங்க. மல்டி பிராண்ட். ஆமா, ஜேஎம்பி, எமகா, யோசாங், இந்தியன் மோட்டார்ஸ், அண்ணா நகர் 6th அவென்யூல. இல்ல இங்கேயே சொல்றேன், இங்கேயே எல்லாமே இருந்தது. இங்கே. ஆமா, இந்த இடத்துல அப்ப இருந்தது. ஓகே. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு நிறைய வண்டி இதான் பஜாஜ் கூட டைப்ல இருந்தாங்க கவாசிக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நல்லா சேல் ஆகிறதுக்கு அப்புறம் எக்ஸ்க்ளூசிவா வந்துட்டாங்க. கவாசிக்கு பிளான் வந்து அப்புறம் எங்க டீலர்ஷிப் எடுத்தாங்க. ஆமா, பாத்துருக்கேன் நான் முன்னாடி. அந்த கவாசிக்கு ஆகிட்டாங்க. கேடிஎம் கூட ஷோரூம்ல தான் யூஸ் பண்ணுவாங்க முன்னாடி. அப்புறம் இதை தனியா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எம்மாவுக்கு தனியா போயிடுச்சு, இந்தியன் மோட்டார் சைக்கிள்ஸ் தனியா வச்சுட்டாங்க, யோசாங், அப்புறம் எஸ்டபிள்யூஎம், அப்புறம் எம்வி அகசா, இது எல்லாமே தனித்தனியா உங்களுக்கு வச்சுட்டாங்க. ஓகே. ஸோ அப்ப அது ஸ்டார்ட் பண்ணனால அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கு. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இப்போ இதுல பண்ணிருக்காங்கல்ல ரைட்ல போஸ்டர்ஸ்லாம். சோ இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. இப்போ வெஹிக்கிள் டெலிவரிலாம் எங்க கொடுப்பீங்க? வெஹிக்கிள் டெலிவரி ஆக்சுவலி அங்க பிளான் பண்ணிருக்கோம். அங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வால்ல இன்னும் பிராண்டிங் எதுவும் பண்ணல. ஓகே ஓகே ஓகே. பண்ணிட்டா. பட் ஆனா எனக்கு பர்சனலா சொல்றேன், இங்க பயங்கரமா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா வந்து ஒரு லெகசி மாதிரி இங்க அந்த பிராண்டோட எல்லாமே போட்டு, அதோட ஸ்டார்ட் அப்ல இருந்து என்ன கவாசிக்கில, ஆமா என்ன இன்ஜின்ல இருந்து என்ன இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாங்கல இருந்து அது ஃபுல் ஃப்ரெஷ்டா இப்போ கடைசி வரைக்கும் H2R வரைக்குமே எல்லாமே அத பத்தின டீடைல்ஸ் இருக்கு. ஆமா. பட் ஆனா இங்க வச்சு கொடுக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன்னா இப்போ அந்த இடத்துல வச்ச டிஸ்பிளே கிடையாது. முன்னாடி தான் உங்களுக்கு வந்து வெளில இருந்து பார்த்தா உள்ள தெரியும். ஓகே ஓகே. சோ அதனால அங்கதான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்க வந்து வண்டி டிஸ்பிளேல இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே ஓகே. சோ இப்படி பண்ணாங்கன்னா அப்படியே ஒரு வாக் அரவுண்ட் மாதிரி வருவாங்க, அப்படியே உள்ள பார்த்துட்டு போவாங்க. புரியுது. ஆனா ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல இதுதான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. இங்க பாத்தீங்கன்னா 1952ல ஆரம்பிச்சதா? ஆமா. சோ 1952 KE1. ஆமா. இது வந்து என்ன இன்ஜின்? அது வந்து உங்களுக்கு ஓவர் ஹெட் வால்வ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கவாசாக்கில. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அதோடைய ஃபுல் ஹிஸ்டரியே வந்து இங்க வந்து ஃபுல்லா போஸ்டர் மாதிரி பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தோடனே அட்ராக்ட் ஆனது இதுதான். ஏன்னா எல்லாம் அந்தந்த வண்டி கிட்ட இருந்து அந்த வண்டி எடுக்கிறத விட ஒரு லெகசியான ஒரு இடத்துல இருந்து மொத்தமா இவ்வளோ பார்த்துருக்கு இந்த வண்டின்ற மாதிரி. அண்ட் இதுல அந்த SBK சாம்பியன்ஷிப் பத்தியும் போட்டிருக்குல்ல. இருக்கு. 6 டைம் சாம்பியன்ஷிப் பத்தியும். அண்ட் இன்னொரு கொஸ்டின்ஸ் ப்ரோ, ஏன் நிறைய எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்ததை வச்சு கேட்குறேன். என்னன்னா உங்களுக்கு வந்து கவாசாக்கி பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் சில லிமிட்டடான வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் இங்க நம்ம ஊர்ல கிடைக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வண்டி எடுத்திருக்காங்க.
சரி. ஸோ இப்போ 10RR இருக்கு. ஆமா ஆமா. ஆனா சில பேர் எடுத்திருக்காங்க. ஆனா இப்போலாம் அது ஏன் அவைலபிலிட்டி கிடைக்கல? அது எங்களுக்கு அண்ட் ஏன் H2 என்ன ஒரு சின்ன பையனா இல்ல பெரியவரா தெரியாது. ஓகே. கமெண்ட்ல கேட்டது ஃபுல்லா வந்து H2 ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது என்னால ஆன்சர் என்ன சொல்றது? என்ன முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். திருப்பி திருப்பி கேட்கும்போது அது வருமா வராத ஒரு ஐடியாவே கிடைக்கல. ஸோ ஏன் அதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல கிடையாது, ஃபாரின்ல இருக்கு, ஆனா இங்கேயும் அது கிடைக்கும். வந்துட்டு இப்போ நம்ம ஊர் எமிஷன் நார்ம்ஸ் வந்துட்டு நம்ம எமிஷன் நார்ம்ஸ்னால அந்த அந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் இதுக்கு அது இதாகாது. ஓகே ஓகே. அதனால உங்களுக்கு அந்த இன்ஜின் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணாது உங்களுக்கு. ஓகே. ஸோ அது ரெடி பண்ணனா ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அது ரொம்ப பெரிய ஒரு ஒர்க். அது R&D தான் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ நினைச்சா ஈஸியாலாம் அது பண்ணிட முடியாது. நம்ம எங்கேயோ இருக்கும் லைக் எமிஷன் நார்ம்ஸ்ல. இப்பதான் உங்களுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல Euro 5 இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால தான் இங்க கொண்டு வர மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு இந்த எமிஷன் நார்ம்ஸ் கம்ப்ளைண்ட்னால தான் உங்களுக்கு கொண்டு வராம இருக்காங்க. ஓகே. S2SX SC இருக்கு. 12 பவர் என்ன இப்ப அங்க இருக்கோ அது இங்க நம்மளோட எமிஷன் நார்ம்ஸ்னால. ஓகே. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இப்பதான் அவங்க Euro 5ல இருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா BS6 OBD2 சொல்லிட்டு அந்த நார்ம்ஸ்ல இருக்கும். இப்போ அந்த நார்ம்ஸ்க்கு வண்டி ரெடி பண்ணாங்கன்னா இப்போ அந்த ஆக்சுவல் அந்த பவர் அவுட்புட் வந்துட்டு அவங்களால வந்துட்டு உங்களுக்கு கொண்டு வர முடியாது H2ல நம்மளோட எமிஷன் நார்ம்ஸ். ஓகே ஓகே. ஸோ பிளஸ் வந்து எமிஷன் நார்ம்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபில்டர்ல மட்டும் இல்லை, அது ஃபியூலிங்லயும் உங்களுக்கு இருக்கு. ஃபியூலிங் பண்ணணும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸும் உங்களுக்கு. சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா என்கிட்ட, இல்ல ப்ரோ நான் வந்து இம்போர்ட் பண்ணி வர வைக்கணும், எனக்கு ஏதாவது பண்ணலாம். பாசிபிள். அஃபிஷியலா கவாசாக்கி இந்தியால லான்ச் பண்ணா மட்டுமே தான். ஓகே. நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சரி கொண்டு வர முடியாது. அஃபிஷியலா அவங்க லான்ச் பண்ணா மட்டும்தான் அதை லீகலைஸ்ட் பைக்கா நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகே ஓகே. அப்படி இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பைக் மாதிரி தான் உங்களுக்கு. ஸ்டோரேஜ் கட் ஆனதுனால நானும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் கஸ்டமர் கிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன விஷயம். ஸோ அதுதான் நம்மளால H2 ஏன் வாங்க முடியலன்ற கான்செப்டே இதுதான். இங்க வந்து அஃபிஷியலா லான்ச் பண்ணா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து H2 வந்து வாங்க முடியும். ஸோ அது இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணுறோம் அதெல்லாம். ஆனால் ரொம்ப பெரிய ப்ராசஸ், அது முடியாது ஆக்சுவலாக. அப்படியே நீங்கள் அங்கே வாங்கி அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோ காசு இருக்கணும், அப்போ தான் வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோடைய ஒரு ஃபைனல் ஸ்டோரி. போகிறாங்க இப்போ, அதனால வந்து வெளியில வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பரத் ப்ரோ வந்து ஏதோ பேசணும்னு சொன்னாரு. சரி என்னன்னு கேட்டுருவோம். மறைஞ்சு விளையாடிட்டு இருக்காரு ஆக்சுவலா. ப்ரோ இருங்க ப்ரோ, என்ன ப்ரோ ஆவேசம் படத்துல வரும்போது மறைஞ்சு விளையாடுறீங்க? Yes, exactly. Even in that, it will be different. Bro, Ninja 650. So, Ninja 650 is A650. ஸோ அதான் வந்து ஷோரூம் விசிட் பண்ணுங்க. அண்ட் விசிட் பண்றவங்க எல்லாம் ஆக்சுவலா இங்க வந்து சேல்ஸ்ல 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே செம்ம ஃப்ரெண்ட்லி, செம்ம ஜாலி. அண்ட் வந்து நம்ம ப்ரோ வந்து சுனில் ப்ரோ. அண்ட் ஸோ இதோட நம்ம வீடியோஸ் முடிச்சுக்கலாங்க. ஆக்சுவலா வந்து கொஞ்சம் பிஸி ஆயிட்டார் கஸ்டமர் கூட. ஸோ அதனால வந்து நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் ஷோரூம் சூப்பரா இருக்கு. அண்ட் ஷோரூம் எப்படி இருக்குன்றத கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன். இது கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா நம்ம பச்சை பஸ் டுவர்ட்ஸ் ஹேரிங்டன் ரோட் போற வழியில பச்சை பஸ்ஸோட சைட் கேட். அதாவது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா ஷோரூம் வந்து நான் வெளியில இருந்து ஃபுல் வியூல காட்டுறேன். அண்ட் ஒரு டிரான்சிஷனுக்காக தான் நம்ம இந்த வீடியோ சூப்பரா பண்ணணும்னு நினைச்சு பண்ணோம். அண்ட் தெரியுதா ஷோரூம் வந்து எப்படி இருக்குன்னு? ஸோ இதுதான் வந்து ஷோரூம் உடைய அவுட்டர். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா இருக்கு. அண்ட் சைட்லயும் உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஏரியாஸ் இருக்கு அந்த ஸ்ட்ரீட்ல. ஸோ நம்ம 10 இங்க தான் நிக்குது. வண்டி எடுத்தது வந்து ஷோரூம்லயே வச்சிட்டு இருக்க வண்டியை. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஆப்போசிட் டு IOB, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு ஆப்போசிட்லயே தான் வந்து நம்மளோட ஷோரூம் லொக்கேட் ஆயிருக்கு.